நான் பிறந்த இடத்திற்கு மிக அருகாமையில் வாழ்ந்த ஒரு யோகியை பற்றி இப்போது சொல்கிறேன். அவரை பற்றியும் அங்கு நடந்த அதிசயங்களை பற்றியும் சொல்ல கேட்டிருக்கிறேன். மைசூருக்கு 16 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது பிரபலமாயிருக்கும் நஞ்சங்கோட்டின் புறநகர் பகுதியில் ஒரு பக்தர் வாழ்ந்து வந்தார். அவரது பெயர் மல்லா. மல்லா எந்த குறிப்பிட்ட பாரம்பரியத்தைச் சார்ந்தவரோ அல்லது முறையாக வழிபாடு செய்வதையோ தியானம் செய்வதையோ அறிந்தவரல்ல. ஆனால் குழந்தை பருவம் முதல் கண்ணை மூடினால் அவர் காண்பது சிவனின் உருவத்தைத்தான். பக்தர் என்பது அவருக்கு பொருந்தாத வார்த்தையாய் இருக்கலாம். அவர் போல ஆயிரக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சிவனிடம் சிறைப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வேறு வாய்ப்பில்லை. நானும் கூட அவரால் சிக்க வைக்கப்பட்டவன்தான். நாங்கள் அவரை தேடியவர்கள் அல்ல, எதையும் தேடாத திமிரானவர்கள். ஆனால் அவரால் சிக்க வைக்கப்பட்டவர்கள். சிவன் ஒரு வேட்டைக்காரன். அவர் விலங்குகளுக்கு மட்டும் கண்ணி வைப்பதில்லை, மனிதர்களுக்கும்தான். இதுவும் அதைப்போல் ஒன்றுதான். மல்லாவுக்கு சிவனை தவிர வேறொன்றும் தெரியாது. வியாபாரத்தையோ கைத்தொழிலையோ கற்றவரும் அல்ல. அதனால் காட்டுத்தனமாக வளர்ந்தார். யாரோ ஒருவரை நிறுத்தி அவரிடமிருந்து தனக்கு தேவையானதை, தேவைப்படும் பணத்தை எடுத்துக்கொள்வது தவறென்று அவருக்கு தோன்றவில்லை. எனவே அதை மட்டுமே செய்தார். அதனால் கொள்ளைக்காரன் என்று பெயரெடுத்தார். மக்கள் பயன்படுத்தும் காட்டுவழியில் ஒரு வழக்கமான கொள்ளைக்காரனாக மாறினார். அவர் எந்த இடத்தில் இருந்துகொண்டு தனது சுங்கவரியை வசூலித்தாரோ அந்த இடம் திருடனின் மூலை என்று பொருள்படும் கள்ளன மூலை என்று அழைக்கப்படலாயிற்று. ஆரம்பத்தில் மக்கள் அவரை திட்டினாலும் வருட கடைசியில் அவர் மக்களிடமிருந்து சம்பாதித்த ஒவ்வொரு பைசாவையும் மகாசிவராத்திரியை கொண்டாடுவதில் செலவழித்தார். மிகப்பெரிய விருந்தை அவர் அளித்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் அவரை ஒரு பெரும்பக்தராக அறிந்து கொண்டு தாங்களாகவே பணத்தை வழங்க ஆரம்பித்தார்கள். தங்களாகவே கொடுக்காதவர்களை ஊக்குவிப்பதில் அவருக்கு ஆர்வமில்லை. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த வழியே வந்த சகோதரர்களான 2 யோகிகள் இவர் பெரும்பக்தனாகவும் அதே சமயம் கொள்ளைக்காரனாகவும் இருப்பதைக் கண்டார்கள். அவரிடம், உங்கள் பக்தி மிகவும் அற்புதமானது, ஆனால் உங்கள் பாதை மக்களை துன்புறுத்துகிறது என்றார்கள். அதற்கு அவர், நான் சிவனுக்காக செய்கிறேன், அதில் என்ன பிரச்சினை என்றார். அவர்கள் அவரை சமாதானம் செய்து அவரை தனியே அழைத்து மற்ற வழிமுறைகளில் ஈடுபடச் செய்து கள்ளன மூலை என்ற இடத்தை மல்லன மூலை என்று பெயர் மாற்றம் செய்தனர். இப்போதும் அந்த இடம் மல்லன மூலை என்றே அழைக்கப்படுகிறது. அவரால் கொண்டாடப்பட்ட மகாசிவராத்திரி பெரும் சங்கமாக அங்கே உருவெடுத்தது. கொள்ளையடிப்பதை கைவிட்டு இந்த 2 யோகிகளுடன் அமர்ந்த 2.5 ஆண்டிற்குள்ளாகவே அவர் மகாசமாதி அடைந்தார். இப்படி அவரை விடுவித்த பிறகு அந்த 2 யோகிகளும் தாங்களும் அப்படியே அமர்ந்து அதே நாளில் தங்கள் உடலை துறந்தனர். இன்று இவர்களுக்காக அழகான கோவில் எழுப்பப்பட்டு கபினி ஆற்றின் கரையில் இன்றும் மல்லன மூலை என்று அழைக்கப்பட்டு வருகிறது.